كثيرا أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون صدق الله العظيم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுக்கு எல்லையற்ற புகழும் ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை நீக்கியிருந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபோ தாபீன்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் கயாமத் வரையிலே வரக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீது உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றி வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி எடுத்துள்ளாரோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் எவைகளை நடக்கிறாரோ அவைகளை முழுமுழுதாக உட்படும்படியும் முதலில் அடியே எனக்கும் அப்பாலுங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்று நிர்தேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஜகத்திலே குறுகிய கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கை இன்னும் ஒரு நாள் இந்த உலகத்திலே முடிந்து போக போகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும், நபியே நாயகமே, எந்த மௌத்தை அஞ்சி பயந்து இந்த மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த மௌத் இவர்களை எங்கிருந்தாலும் சந்திக்கும் என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான். அதே போன்று ஐனமா தக்கூனோ யுத்ரிக்கும் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, வளமான கோட்டைக்குள்ளே நீங்கள் அமர்ந்தாலும் அங்கேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மௌத்தை அனுப்புவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போன்று குர்ஆனிலே அதாவது குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், உலகத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் இறக்க வேண்டும் என்ற நியதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டு பண்ணியிருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே யாரையும் நிரந்தரமாக வாழ அனுப்பவில்லை. எல்லோரும் இந்த உலகத்திலே ஒரு காலம் வாழ வேண்டும், உண்மையான வாழ்க்கைக்குரிய தயாரிப்பு செய்ய வேண்டும், இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். இந்த உலகத்திலே நிரந்தரமாக யாருக்கும் இருக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய அது அரசனாக இருந்தார் என்ன, அல்லது ஒரு ஏழையாக இருந்தார் என்ன, ஒரு கோடீஸ்வரனாக இருந்தார் என்ன, யாருக்கும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க முடியாது. ஒரு இமாம் சொல்லுகிறார்கள், அல் மௌத்து கஅஸுன் குல்லுன் நாஸி ஷாரிபுஹு வல் கப்ரு பாபுன் குல்லுன் நாஸி தாபிலுஹு. மௌத் என்பது ஒரு பானம், இந்த பானத்தை எல்லோரும் குடிக்க வேண்டும். வல் கப்ரு பாபுன், கபர் என்பது ஒரு வாயில், அந்த வாயிலுக்குள்ளே எல்லோரும் போயாக வேண்டும் என்று அந்த இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நாங்கள் எல்லோரும் மௌத்தாக வந்தவர்கள், வாழ வந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே ஆகிரத்திலே மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான வாழ்க்கையை தயாரிக்க வந்த ஒரு அழகான இடம் தான் இந்த உலகம். இந்த உலகத்திலே யார் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம் போக முடியும். உலகத்திலே யார் வாழ்ந்தார்களோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சரியாக வாழ வேண்டும் என்றால் அவர்கள் தான் நரகம் செல்வார்கள். உலகத்துக்கு வராமல் யாருக்கும் சொர்க்கம் போக முடியாது. இந்த உலகத்தில் வாழ்ந்தால் தான் சொர்க்கம் நரகம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கை, நிரந்தரமாக நான் யாருக்கும் இருக்க போவதில்லை. ஒரு இமாம் சொல்லுகிறார்கள், இதா மாத்தல் இன்சானு ஹம்சுன் லி ஹம்சத்தின், ஒரு மனிதன் மௌத்தா போனா அவனுடைய 5 விடயங்கள் 5 பேருக்கு போய்விடும். இந்த உலகத்தில் நாங்க தொழுகை இல்லாம ஜும்மாவும் இல்லாம தீனை விட்டுட்டு சில நேரத்தில் ஹராத்தை செஞ்சு அல்லது அல்லாஹ்வுக்கு மாற்றமான விடயங்களில் ஈடுபட்டு தன்னுடைய மனைவி மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த உலகத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கடமாறுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம். காசு பணத்தை தேடுறதுக்கு, வீட கட்டுறதுக்கு, நல்ல ஒரு மனைவியை பிடிக்கிறதுக்கு, நல்ல புள்ள குட்டியை பெற்றெடுக்கிறதுக்கு, இதுக்கு தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்றோம். அமல்கள் என்று வரும் பொழுது ரொம்ப சிரமமாக இருக்கிறது. அமல் செய்யக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். ரமதான் இன்னொரு 8 நாளையிலே ரமதான் வரப்போகிறது. அந்த ரமதானிலே மாத்திரம் சிலர் பள்ளிக்கு வருவார்கள். ரமதான் முடிந்த பிறகு அந்த பள்ளிக்கு வந்தவர்கள் மெதுவாக அப்படியே பள்ளியை தூரமாகிவிடுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய முஸ்லிம்கள் அதாவது ஜும்மாவுக்கு மாத்திரம் வருகை தருகிறார்கள். ஜும்மாவுக்கு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பள்ளி வாயிலை பெருப்பிக்க வேண்டும், பள்ளி போதாது என்று
பார்த்தா அந்த பள்ளி குளப்பெரிய பள்ளி எண்ணத்துக்கு ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு குளப்பெரிய பள்ளி தேவையா என்று பேசுற அளவுக்கு அன்றைய அசலுக்கே மக்கள் குறைந்து விடுகிறார்கள். எனவே ஜும்மாவுக்கு மாத்திரம் சில மக்கள் வாரது நான் ஒரு முஸ்லீம் ஜும்மா தொழணும் நினைச்சிருக்கிறார். அந்த முஸ்லீமுக்கு தெரியாத 5 நேரம் தொழணும், நானும் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் ஒரு முஸ்லீம், எனக்கு 5 நேரம் தொழுகை கடமை, ஜும்மாவை எப்படி கடமை என்று நான் நினைக்கிறேனோ இது போன்று 5 நேரம் தொழுகை எனக்கு கடமை என்பதை நம்முடைய முஸ்லீம்கள் விளங்காமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் அடியார்களே, பள்ளியில பெயிண்ட் பாஸ் முஸ்லீம் பெயிண்ட் அடிக்கிறான் அல்லது வயரிங் பாஸ் வந்து அவன் வயரிங் செய்யறான். பள்ளியில பாங்கு சொல்லி இக்காம சொல்லப்படுவது இவன் பாங்குடைய கண்ணியத்துக்காக வேண்டி என்ன செய்யறான், அவனுடைய வேலையை நிப்பாட்டுறான். ஆனா இக்காமத்து சொன்னா அவன் ஓரத்துல போயிட்டு சிகரெட் குடிச்சு கொண்டு அல்லது எங்கேயாவது பரண்டு படுத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியாது நானும் ஒரு முஸ்லீம், எனக்கு சேர்த்துதான் இக்காமத் சொல்றான் என்றது அவனுக்கு விளங்குதில்லை. பள்ளிகளுக்கு வேலை செஞ்சுட்டு ஒரு முஸ்லீம் இக்காமத் சொன்ன நேரம் பள்ளி விட்டு வெளியே போறார் அல்லது டீ குடிக்க போறார், தொழுகிற நேரம் தான் அது கோப் எல்லாம் எழுதியார்கள். எனவே முஸ்லீம்களாகிய நாங்கள் ஜும்மா மாத்திரம் தொழக்கூடியவர்கள் அல்ல, அல்லது ரமதானிலே மாத்திரம் அமல் செய்யக்கூடியவர்கள் அல்ல. ரமதான் வந்துவிட்டால் கியாமுல்லைலும் தராவியும் இது போன்ற ஏனைய அமல்கள், அதாவது ரமதானிலே பிந்தின 10 உம்ராவுக்காண்டி செல்கிறார்கள். அதே அமலாளிகள் ரமதானுக்கு பிறகு வாக்கு சொல்லப்படுகிறது, கடையை மூடிட்டு பள்ளிக்கு வாரத்துக்கு ரெடி இல்லை, கடையிலிருந்து பள்ளிக்கு நேரம் கொடுக்க ரெடி இல்லை. அதாவது தொழுகையை சாதாரணமாக கலா செய்யக்கூடிய மக்கள் நம்மிடத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், தொழ வேண்டும் என்ற சிந்தனை இல்லாத மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் நபியார்களே, நான் ஒரு முஸ்லிம் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். முஸ்லிம் என்று விளங்கி முஸ்லிமுடைய முதலாவது கடமை இந்த தொழுகை, இந்த தொழுகையுடைய கடமை நிறைவேற்றக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக நாங்கள் மாற வேண்டும். இன்னும் ஒரு கவலை என்னவென்றால், ஜும்மாவுக்கு மாத்திரம் வருகிறார்கள், வாரது கிழமை கொடுக்கா, அவன் எப்ப வாரான்டா 1 மணிக்கு வந்து, அதாவது தமிழ் பயான் முடிஞ்சு அரபு குத்பாவுடைய நேரத்தில் வாசல்ல வந்து நின்று கையை கட்டி கொண்டு நிற்கிறான் ஹஸரத் இறக்குறதுக்கு. நான் 1 மணிக்கு வருவேன், 1:15 நான் வீட்டில் இருப்பேன். ஹஸரத் இறங்கி குத்பா முடிக்கொண்டு அந்த வாசல்ல வந்து கையை கட்டி கொண்டு ஒரு எலெக்ஷன் மீட்டிங்க்கு வந்த மாதிரி பதறி பதறி வெளியே நிற்கிறான். அதே மாதிரி ஆட்டோட கூட்டம் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்குது, பைக்கோட கூட்டம் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்குது, மேல்வாடியில் ஒரு கூட்டம் போய் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மஜ்லிஸையும் வாரத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நம்முடைய முஸ்லிம்கள் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் தூங்கி விட்டு எனக்கு செல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். தூங்குறதுக்காக பள்ளிக்கு வந்தோம்னாங்க, இந்த 1/2 மணி நேரம் எங்களுக்கு முடிச்சு ஒரு பயான கேட்கலாதா, ஏன் நாங்க இங்க வந்து தூங்கிட்டு போறோம்? அப்ப எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கடமைகள் எந்த ஒரு மதிப்பும் இல்லை. எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கடமைகள்ல எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. பள்ளிக்கு வந்து ஃபேனை போட்டு காப்பட்டுக்கு மேல உட்கார்ந்து தூங்கி எழுப்பிட்டு போறோம்டா எங்களுக்கு என்ன, அதாவது என்ன எங்களுக்கு இந்த இஸ்லாத்தை பத்தி நான் அருமை இருக்கிறதா நினைக்கிறேன். எனவே ஜும்மாவுக்கு வருகிறோம், யாரும் பேசவான, யாரும் தூங்கவான, வெளியில இருந்து ஜும்மாக்களை வீணாக்கிட்டு போவான, மேல்மாடியில போய் காலத்தையை வீட்டு போட்டுக்கொண்டு போன் எடுத்துக்கொண்டு நீங்க பார்க்க வேண்டிய மெசேஜ் எல்லாம் பார்த்து கொண்டு இந்த ஜும்மாவை வீணாக்கிட்டு போவான். பெரிய அநியாயம் தான் எங்க வாழ்க்கையில நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ஒரு மனிதன் மௌத்தா போனா உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்தது, காசு பணம் காணி பூமி இதெல்லாம் என்ன செய்யும்னா, இதா மாத்தல் இன்சானு ஹம்சுன் பி ஹம்சத்தின், அந்த மனிதன் மௌத்தா போனா அவனுடைய 5 விஷயங்கள் 5 பேருக்கு போயிடும். 5 பேருக்கு போகும். ஒன்று, அதாவது ஃபலஹுல் லிதீதாமின் வஅதுல் லிதுர்பத்தின் வமாலுல் லிதுர்ராஃபின் வஅதுல் லிமظلومின் வஸௌதுல் லிகைரி. முதலாவது ஃபலஹுல் லிதீதாமின், நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல சக்தி உள்ள சாப்பாடுகள் சாப்பிட்டு இந்த வளர்ந்த சதை, உடம்புல உள்ள சதை, இந்த மாமிசம் கபர்ல கொண்டு போய் வச்சா புழுக்கள் சாப்பிடும், புழு சாப்பிடும். நல்ல பேகப்பாடு கொடுத்து இந்த வளர்ந்தது, நல்ல பரோட்டி தின்றது, கண்ட கண்ட சாப்பாடு ரெஸ்டாரண்ட்ல போய் தின்றது, வீட்டுல நல்லா சமைச்சு சாப்பிட்டது, அப்படி வளர்ந்த இந்த சதைய நாளை கபர்ல கொண்டு போய் வைத்தால் அங்கே உள்ள புழுக்கள் சாப்பிடும். ஃபலஹுல் லிதீதான் வஅதுல் லிதுர்பத்தின், நல்ல கட்சா இருந்த நாங்க எங்களுடைய முள்ளுகளை சக்தியாக்குறதுக்கு செஞ்ச ஜிம் என்ன, நடை என்ன, ஸ்போர்ட்ஸ் என்ன, அதுக்காக வேண்டி பாவிச்ச மருந்துகள், அப்படி எல்லாம் செஞ்சு இந்த வளர்த்த இந்த சக்தியை உண்டாக்குற எலும்புகள் முள்ளுகள், இதை வந்து வஅதுல் லிதுர்பத்தின் மண் சாப்பிடும். நீ உலகத்தில் வளர்த்த எலும்ப நாளைக்கு அந்த மண் சாப்பிட போகும். ஃபலஹுல் லிதீதாமின் வஅதுல் லிதுர்பத்தின். அல்லாஹ் நல்லடியார்களே,
வாழ்க்கைக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். இந்த பேமெண்ட்ல அங்க இங்க கடையில ராவு பகலா. சிலர் அவனை வாயாலே சொல்றது என்ன தெரியுமா? நான் நாய் மாதிரி கஷ்டப்படுறேன். இன்னும் சிலர் சொல்ற மாடு மாதிரி கஷ்டப்படுறேன். அவன் சொல்றான், அவனை மாடுன்னு அவனே சொல்லிக் கொள்றான். நான் மாடு மாதிரி கஷ்டப்படுறேன். ஆனா இப்படி மாடு மாதிரி கஷ்டப்பட்டு, அவர் சொல்ற மாதிரி நாய் மாதிரி கஷ்டப்பட்டு, ராவு பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஹலாலான சல்லியை காசு பணத்தை ஏதாவது ஒரு நீர் நாள் வந்துட்டா கொண்டு போய் ஏதாவது ட்ரிப் கொண்டு போய் அதை அப்படியே நாசமாக்கிட்டு வரான். அது அப்படி பாவத்துல சில ட்ரிப்புகள் வந்து பாவங்களோட கலந்த ட்ரிப் இருக்குது. போய் வீணாக்கிட்டு வராங்க, எங்கெங்கயோ போய் செலவழிச்சுட்டு வராங்க. ஒரு அசரத் சொல்றார், ஒரு பள்ளி அசரத் அங்க மஹல்லால இருந்த, அதாவது அந்த கொழுப்புல மஹல்லால அதாவது சில வயோதிபர்கள் 6 பேர், அதாவது 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்ட சில வயோதிபர்கள் கென்சி, எல்லாம் கென்சி தானே, முடியுமாறும் கென்சி, வயசாலியும் கென்சி, பொம்பளையும் கென்சி ஆவி, எல்லாம் இப்ப கென்சி, இப்ப எல்லாம் குரூப் ஆவிங்க. இந்த 6 வயோதிபர்கள் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் 62,000 ரூபாய்க்கு சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க 62,000 ரூபாய்க்கு சாப்பிடுறாங்க இல்ல, ரெஸ்டாரண்ட்ல போய் உட்கார்ந்தா ஒரு வேலை, ஏசி ரூமுக்கு போனா இன்னொரு வேலை, அங்க உள்ள சாப்பாட்டுக்கு வேற அப்படி வேற, இப்படி எல்லாம் 62,000 ரூபாவை இது நடந்தது 3-4 வருஷத்துக்கு முன்னால. அப்ப எவ்வளவு பெருமதிக்கு பாருங்க. இதை கொண்டு போய் அங்க போய் சாப்பிட்டு வந்து அசுரத்துக்கு சொல்றாங்க, அசுரன் நாங்க எங்க கென்சி 6 பேருக்கு போயிட்டு 60க்கு மேல கபருக்கு போற காலம், கபரு மையவாடியை கண்டா பயந்து அழ வேண்டிய காலம், 60க்கு மேல உள்ளது போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டு வந்தீங்க. வந்து சொல்றாரு, அசுரன் நாங்க போன கென்சி வாலிபர்னு நினைப்பு கென்சி நாங்க போய் 62,000 ரூபாய்க்கு சாப்பிட்டு பெருமையா சொல்றானா. அல்லாஹ் நபியார்களே, இந்த 6 வயோதிபர்களும் ஒரு மதரசாவை தேடி போய் அந்த 62,000 ரூபாய் அசரத்துல கையில கொடுத்து, அசரத் இங்க இருக்கிற 100-150 பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பாடு போடுங்க, எங்களை 6 பேருக்கு துஆ செய்ய சொல்லுங்க அசரத்துட்டா. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் ஆயிடுச்சு. மக்களுக்கு இது விளங்குறது இல்லை, மக்களுக்கு நல்ல விடயங்கள் விளங்குறது இல்லை. எங்கேயாவது அநியாயத்துக்கு, பாவத்துக்கு, அட்டூழியத்துக்கு செலவழிக்கிறது லேசா செலவழிப்பான். உலகத்துல சிலர் வாழ்ந்து மறைஞ்சிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. பெரிய கோடீஸ்வரன், அல்லாஹ் கோடிக்கு மேல கோடியை கொடுத்தான். ஆனா அவன் காசுல ஒரு 1000 ரூபாய் பள்ளிக்கு கலப்படல, அவனோட 1000 ரூபாய் மதரசாக்கு போகல, அவனால ஒரு ஏழை வாழல, அவனால ஒரு நோயாளி மருந்தெடுக்கல. உலகத்துல தான் மட்டும் சம்பாதிச்சு சாப்பிட்டான். பிள்ளைகளுக்கு பில்லியன் கணக்கு ரூபாய் அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சுட்டு போனாரு. துனியால ஒன்றும் செய்யல. அட்ரஸ் இல்லை, அவனுக்கு அட்ரஸ் இல்லை. வாழ்ந்தாங்க, மௌத்தாயினாங்க, அவனால செஞ்சது ஒன்றும் இல்லை துனியால. சில ஏழைகள் இருக்கிறார்கள், அன்றைக்கு தேடுறவன். உலகத்துல தனக்கு மேல, தன்னுடைய சக்திக்கு மேல எத்தனை விடயங்களை சாதித்து விட்டு சென்றிருக்கிறார்கள், சாதித்திருக்கிறார்கள். நிறைய சம்பவம் இருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே காசு பணம் சம்பாதிக்கிறோம் என்பதல்ல. அல்லாஹ் சொல்றான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நாங்க சம்பாதிச்ச நீங்க, நாங்க தந்ததை நீங்க செலவழிங்க. எதுக்கு? உங்களோட புள்ள குட்டிக்கு ஹலாலான முறையில நல்ல விதமா அல்லாஹ்வுடைய தீனுக்கு நல்ல விடயங்களுக்கு. கஞ்சத்தனமா வாழாதீங்க. துனியால சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாதிச்சு கொண்டு தந்த வேலைக்காரனுக்கு சின்ன சம்பளத்தை கொடுக்காதீங்க. அவன் காலையில 7 மணிக்கு வந்து கடையை திறக்கிறான், ராவு 7 மணிக்கு மூடி வீட்டுக்கு போய் சேரக்கூட 9-10 மணி ஆகுது. இப்படி அவனை கஷ்டப்படுத்தி சம்பாதிச்சுட்டு நீங்க அவனுக்கு கொடுக்கிறது, அதாவது ஒரு நாளைக்கு 500 ரூபாய், 600 ரூபாய், 800 ரூபாய், இது என்னத்துக்கு போதும்? இது இப்படி அநியாயங்கள் செய்யாதீங்க. அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நாங்க தந்தத்தை முறையா செலவழிக்கணும் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு எத்தனையோ முதலாளிமார்கள் நல்லா வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு நோயாளியாவி, கஷ்டவாளியாவி, ஈக்கிற அட்ரஸும் இல்லாம போய் ரொம்ப கஷ்டத்துல வாழ்றாங்க. இதுக்கு ஒரு காரணம் தொழிலாளிகளுடைய பதுவாக்கள். தன்னுடைய தொழிலாளிகளை சரியா கவனிக்கல, தன்னுடைய தொழிலாளி கொடுக்க வேண்டிய ஹக்குகளை சரியா கொடுக்கல. அல்லாஹ் நல்லடியார்களே, ஆனாலும் நாங்க எல்லா பக்கத்திலையும் பதுவாவை பயப்படணும். சரியான முறையில் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அமைக்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மையத்தினுடைய 3வது விடயம், வமாலுல் உர்ராஃபி, தான் சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் அனந்தரக்காரருக்கு போயிடும். அனந்தரக்காரர் யாரு? ஒருத்தர் மௌத்தா போன அவருடைய மனைவி, புள்ள குட்டி, தாய் தாப்பன், இவங்களுக்கு அந்த சொத்து போகணும். மௌத்தாயின உடனே மையத்தை அடக்கின அடுத்த வேளை சொத்துக்கள் பிரிக்கிறது.
மையத்துக்குரிய 4 கடமைகளையும் செய்துவிட்டு அடுத்த கட்டமாக சொத்துக்களை பிரிச்சு கொடுக்கணும். அப்படி எங்கேயாவது ஒரு மையத்தை அடக்கிட்டு வந்து சொத்தை பிரிப்பமே உட்கார்ந்தா ஊர் மக்கள் பேசுவாங்க, பாத்தீங்களா ஹைவா பிடிச்ச பிள்ளையில பாப்பா மௌத்தா இன்னும் ஒரு நாள் ஆவல்ல அங்க சொத்தை பிரிக்கிறானோ அப்படின்னு மக்கள் பேசுவாங்க. அதுதான் தீன். பாப்பாவை அடக்கினா அடுத்த கட்டம் பிள்ளைகளுக்கு அந்த சொத்துக்கள் பிரிஞ்சு போகணும். அதை யாரும் தனி எடுத்து அனுபவிக்க முடியாது. சில குடும்பத்தில் மூத்த நான் ஆயிக்கிறான், பாப்பா மௌத்தாயினே முழு சொத்து மாண்ட கையில, தம்பிமார் தங்கச்சிமாருக்கு உமாக்கு யாருக்குமே இன்னும் சொத்து போவது இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு ஹராமதை வச்சு கொள்வது. அல்லாஹ் நல்லடியார்களே, இந்தியாவில் ஒரு இடத்துக்கு போனேன். ஒரு நல்ல ஒரு மனிதர் அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். சின்ன வீடு, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதே கஷ்டமா இருந்தது. ஒரு டீயை குடிச்சிட்டு வெளியே வந்து ஒரு வாகனத்துல ஏற்றி சொன்னார், அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விடையை காட்டுறேன் வாங்க. அங்க போனா 22-23 ஏக்கர் தென்னந்தோட்டத்தை காட்டினார். பசுமையான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை காட்டிட்டு சொன்னார், நாங்க 7 சகோதரர்கள், தாய் இருக்கிறார், தகப்பன் வஃபாத் ஆயிட்டார். எங்கட 7 தாய்க்கு சேர்த்து 8 பேருக்கு வர வேண்டிய சொத்து. இதை பிரிக்காம எங்கட மூத்த நான் அவன் கையில வச்சு கொண்டிருக்கிறான். அவன் ஏற்கனவே பெரிய வசதி படைச்சவன். எங்களை யாருக்கும் நாங்க எல்லாம் கூலி வீட்டுல கஷ்டத்துல இருக்கிறோம், எங்களுக்கு வர வேண்டிய சொத்து வரல அதற்கு சொன்னார். அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மையத்தினுடைய சொத்துக்கள் யார் யாருக்கு பிரிக்கப்பட வேண்டுமோ அது அடுத்த செகண்ட் பிரிக்கப்படணும். யாரும் அதை வச்சுக்கொண்டு உரிமை கொண்டாட முடியாது. சில மூத்தவன், அதாவது ஒரு குடும்பத்தினுடைய மூத்தவன் யார் தெரியுமா? ஹக்குல், அதாவது ஹக்கு கபீரில் இஹ்வத்தி அலா ஸகீரிஹிம் ஹக்குல் வாலிதி அலா வலதி. ஒரு வாப்பா பிள்ளைகளுக்கு எப்படி பொறுப்போ அது போன்று வாப்பா இல்லாத கட்டத்தில் ஒரு மூத்த சகோதரன் தனக்கு கீழே உள்ளவர்களுக்கு பொறுப்புதாரி. வாப்பாவை போல நடந்து கொள்ளணும். வார சொத்தெல்லாம் முழுங்கிட்டு தான் மட்டும் அனுபவிக்கிறது இல்லை. அப்படி மூத்தவன் நல்லா இந்த அவன் பொண்டாட்டியா மோசமாயிப்பான். அவள் சொல்வாள் அப்படி கொடுக்குவான் இப்படி கொடுக்குவான் அப்படின்னு அவையோட பிடிச்சு தடமாறுவான். மூத்தவன் சில நேரம் சாகுவா இருந்தா இடையில உள்ள எவன் சரி ஒருத்தன் உரமாயிப்பான். யாராவது ஒரு தம்பிக்காக அவனோட மாட்டான் என்ன பிடிச்சுக்கொண்டு. இப்படி எத்தனையோ பேருடைய அனந்தர சொத்துக்கள் போகாம வருஷம் ஹஜ்ஜு உம்ராவும் என்னென்ன எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னத்தனுடைய சொத்துல செய்யற ஹஜ்ஜில ஹாலாத் என்ன, உம்ராவுடைய ஹாலாத் என்ன, அப்படி நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போன ஆடு நிலைமை என்ன? அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த விடயங்களில் ரொம்ப கவனமாயிக்கணும், ரொம்ப கவனமாயிக்கணும். ஏன் ஹராமான விடயங்கள், இன்னத்தனுடைய சொத்துக்கள் எங்களுடைய தௌபா கபூலாக மாட்டாது. எனவே அனந்தரக்காரர்களுக்கு அந்த சொத்து போய்விடும். அதே போன்று இன்னைக்கு எத்தனையோ ஊர்களில் நாங்க பார்க்கிறோம், இந்த பள்ளியினுடைய வக்ஃப் சொத்துகள், பள்ளியினுடைய வக்ஃப் சொத்தை சர்வசாதாரணமா பிடிச்சு கொண்டிருக்கிறார். வக்ஃப் சொத்து என்ன? அல்லாஹ்வுடைய சொத்து, அல்லாஹ்வுடைய சொத்து, அல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சொத்துக்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர் சர்வசாதாரணமா ஆஜியாரு ஊர்ல பெரிய பேர் எடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் மதிக்கிறாங்க. அந்த பிள்ளை குட்டியெல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்து ஊடெல்லாம் கட்டி கொடுத்து பள்ளியிட கடை 40 வருஷம் இந்த 50 வருஷம் இந்த பிடிச்சு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, 50 வருஷத்தை முட்டி எந்த 50 ரூபா 100 ரூபா கொடுத்தானோ அதைத்தான் இங்கே கொடுக்கிறார். இவர் இதால எவ்வளவு சம்பாதிச்சு காணி பூமி எல்லாம் வாங்கி முடிஞ்சு எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது பாருங்க. ஒரு ஊர்ல பள்ளியினுடைய சொத்துக்கள் பள்ளிக்கு வராம சிலர் வச்சு கொண்டு இருந்தாங்க. ஒருத்தர் எத்தனையோ வருட காலமா வச்சு ஊடு காணி பூமி எல்லாம் வாங்கி பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டார். ட்ரஸ்டி போர்டு முன்னுக்கு வரல. ட்ரஸ்டி போர்டு எங்கேயும் பயப்படுவாங்க முன்னுக்கு வரதுக்கு. அப்ப அந்த ஊர்ல உள்ள வாலிபர்கள் கூட்டம் கொண்டு போய் அவர்கிட்ட போனாங்க. ஆஜியார், பள்ளி சொத்து பேச வந்தோம். அவர் சொன்னாரு, தம்பி நீங்க எல்லாம் சின்ன பையன், வெளியே போறீங்களா இல்லையா? நான் நாளைக்கு வழக்கு போட்டு ஏண்ட சொத்துன்னு நான் வாதாடுவேன், அவளுக்கு ஒன்றும் பேசலாம் போகும் அப்படின்னு வக்ஃப் சொத்துக்கு அவன் சொல்லிக்கிறான். எல்லாம் நல்லடியார்களே, உலகத்துல வேண்டிய லோயர் இல்ல, நீங்க ஜட்ஜ் இல்ல, யாரை பிடிச்சு என்னமும் செய்யலும், வேண்டிய மாதிரி பெரட்டேலும். கியாமத்து நாள்ல பெரட்டேலுமா? கியாமத்து நாள்ல என்ன பதில் சொல்றது? அல்லாஹ் தஆலா இந்த வாய்க்கு பூட்டு போட்டுருவான். கையும் காலும் சதையும் தோலும் தான் நாளைக்கு பதில் சொல்லும். அந்த நேரம் நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்விடம் மாற்ற வேண்டி வரும். எனவே உலகத்துல நாங்க ராங்கி பெருமை அல்லது மக்கள் முன்னுக்கு அதாவது இழிவாக வேண்டும் என்றெல்லாம் பார்க்காம, யாராவது வக்ஃப் சொத்து எடுத்திருந்தா இன்னொரு காணி பூமியை பிடிச்சி அல்லது இன்னொரு ஊட்ட பிடிச்சு கொண்டு அநியாயம் செஞ்சன்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏண்ட உள்ளம் சொல்லும் நான் செஞ்ச அநியாயம். இதெல்லாத்தையும் விட்டு கொடுத்து உண்மையான மௌத்தா போறது தான்
ஒரு முஸ்லிமுடைய உண்மையான பண்பு. அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இன்னொருத்தர சொத்துல நாங்க வாழ்ந்து பணக்காரன் நான் தேவையில்லை, நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் நான் காட்ட தேவையில்லை. நாங்க உலகத்துல நாங்க ஒரு 500 ரூபாய் 400 ரூபாய் சம்பாதிச்சு ஒரு ஏழையாக வாழ்ந்து கௌரவமா மௌத்தாகிறதான் உலகத்தினுடைய ஆகப்பெரிய ஒரு நல்ல வாழ்க்கை. அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே வமாலுல் ராஃபி, இந்த காசு பணங்கள் அனந்தரக்காரர்கள் போய் அமலுல் லிமதுலூமி, நாங்க அமல் செய்யறோம். எவ்வளவு அமல், எங்களால யாருக்காவது நாங்க அநியாயம் செஞ்சிருந்தா இந்த அமல்கள் எல்லாம் நாங்க யாருக்கு அநியாயம் செஞ்சோம் அவங்களுக்கு போய் வஸௌஜுல் லிகைரி, தன்னுடைய ஒரு கணவன் மௌத்தா போனா மனைவி கொஞ்ச நாள்ல வேறொத்தனை முடிச்சிருவா, மனைவி மௌத்தா போனா கணவன் இன்னொரு நாள்ல வேறொத்தனை முடிச்சிருவார், பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க என்ன சொல்றோம்டா, உலகத்துல வாழும் வரைக்கும் தான் பாசம் எல்லாம் மௌத்தா போனது முறை இன்னொருத்தரோட வாழ்வாங்க. எனவே ஒரு மனிதனுடைய சொத்துக்கள் அவனுடைய விஷயங்கள் 5 பேருக்கு போய்த்திரும், இவன் மட்டும் கபர்ல, இவனுக்கு வரப்போறது அவனுடைய அமல்கள் மட்டும்தான். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதம் வந்துட்டாலே அல்லாஹ்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லகனா ரமலான், யா அல்லாஹ் ரஜபையும் ஷஅபானையும் பரக்கத் செய், அதை அடுத்து வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சு கொண்டிருப்பார்கள். எனவே ரஜபை கடந்து விட்டோம், ஷாபானை அடைந்து இன்றைக்கு ஒரு 22 குறையை அடைந்திருக்கிறோம். இன்னும் ஒரு கிழமையில் வரக்கூடிய சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ரமலானுடைய தரைக்குறை, ரமலானுடைய முதல் நாள் ரமலானை அடைந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ரமலானை பார்த்தாச்சு. இந்த மஜ்லிஸ்ல சில நேரம் 80 வயசுக்காரங்க இருப்பாங்க, சில நேரம் 70 வயசு 60 வயசு 50 வயசு. ஒவ்வொருத்தரையும் யோசனை பண்ணி பாருங்க, நாங்க 5 வயசுல நோம்பு பிடிச்சிருந்தா 70 வயசு ஒருத்தர் இருந்தா அவர் 65 ரமலானை பார்த்திருக்கிறார். 65 வயசு யாராவது இருந்தா நீங்க 5 வயசுல நோம்பு பிடிச்சிருந்தா 60 ரமலானை பார்த்திருக்கிறீர்கள். இது போன்ற ஒவ்வொருத்தரையோட வாழ்க்கையில 10 40 50 60 ரமலான அடைஞ்சிருக்கிறோம், ரமலான கண்டிருக்கிறோம், ரமலான நோம்பு பிடிச்சிருக்கிறோம், ரமலான்ல தராவி தொழுதிருக்கிறோம். ஆனா ரமலானின் மூலமாக எந்த மாற்றம் வர வேண்டுமோ அந்த மாற்றம் வராதுதான் பெரிய கவலையா இருக்குது. தொழுகையிலே பெரிய ஒரு பொடுபோக்கு, நோம்பிலே பெரிய ஒரு பொடுபோக்கு. ஒரு வாலிபர், ஒரு 22 வயசு வாலிபர், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால நான் நோம்புல காலையில 10 மணிக்கு ரோட்ல போறேன், சிகரெட் குடிச்சு கொண்டு போறான். கூப்பிட்டு கேட்டேன், தம்பி நோம்பு பிடிக்கலையா? அவன் சொன்னான், அசரத் எனக்கு நோம்பு பிடிச்சி பழக்கம் இல்லைன்னு சொல்றான். 20-22 வயசு. நான் சொன்னேன், அவட வீட்டுல எல்லாரும் நோம்பு பிடிப்பாங்களே? அவன் சொன்னான், அசரத் எங்கட மமா டெடான்ற யாருக்கு? அம்மா வாப்பாக்கு. எங்கட மமா டெடா நோம்பு பிடிச்சதை நான் கண்டே இல்லைன்னு சொல்றான். அப்ப எத்தனையோ முஸ்லிம் வீடுகள் கண்டெடுக்கிறாங்க, நோம்பு இல்லை. ஈச்சப்பழத்துக்கு சண்டை பிடிக்கிறாங்க, நோம்பு இல்லை. என்னென்னலாம் சொல்றாங்க, வீட்டுல நோம்பு இல்லை. எத்தனையோ கடைகள்ல வேலை செய்யறவன் கடையில வேலை செய்யறது நோம்பு பிடிக்காம இருக்கிறார். ஏசியில் உட்கார்ந்து கொண்டு முதலாளி நோம்பு பிடிக்கிறான் இல்லை. அல்லாஹ் நல்லடியார்களே, இதெல்லாம் என்ன காரணம்? இது சிறுவர்கள் நோம்பு பிடிக்கிறார்கள், 4-5 வயசு பிள்ளை. நாங்க பெரியவர்களாகி இந்த வரக்கூடிய வாழ்க்கையில ஒருக்கா கிடைக்கும், அடுத்த வருஷம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. இந்த ரமலானை பயன்படுத்தாமல் நோம்பு பிடிக்காமல் இருக்கிறோம். எனவே வரக்கூடிய ரமலானை பயன்படுத்தி அழகான முறையில் நோம்பு வைத்து அதனுடைய இரா காலங்களை பயன்படுத்தி பகலையும் இரவையும் ஹயாத்தாக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரு பகலில் நோம்பு பிடிப்பார்களோ இரவையில் அதாவது 2 வணங்குவார்களோ அவருடைய முந்திய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட பாவம் மன்னிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் மாறி இந்த ரமலானின் மூலமாக சீதேவிகளாக மாறி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று விதமான சொர்க்கத்தை அடைய முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே ரமலான் வருகிறது. அதே போன்று சிலர் இருப்பார்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டியவர்கள், அவருடைய வியாபாரம் ஆரம்பித்து ஒரு வருடத்திலே பூர்த்தியானால் கொடுக்க வேண்டும், அது வேறு. ஆனால் அதிகமான மக்கள் ரமலானிலே கொடுப்பார்கள், நன்மை கூட கிடைக்க வேண்டும். எனவே ஜக்காத்துடைய விஷயங்களில் நாங்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். உலமாக்களை அடி கேட்க வேண்டும். சும்மா 2 5 ரூபா 10 ரூபா கொடுத்துறது இல்லை, அல்லது ஒரு 5 கிலோ அரிசி மூட்டை வாங்கி கொடுத்துறது இல்லை. ஜக்காத்தை பத்தி கேட்டு அல்லது ஒரு ஜக்காத் கமிட்டி இருக்கிறாங்கண்டா அதை நாங்கள் முறையாக விசாரிச்சு அவர்கள்ட்ட கொடுத்து அவர்கள் மூலமாக எங்களுடைய ஜக்காத் சரியாக நிறைவேற்றப்படுறதுக்கு எல்லாரும் ஒத்துமையாக இருந்து எங்களுடைய ஜக்காத்தை சரியாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். எங்களுடைய தொழுகை, எங்களுடைய நோம்பு, எங்களுடைய ஜக்காத்
வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜை சரியான முறையில் நிறைவேற்றும் பொழுது அங்கே நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக மாறுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் அவர் கூப்பிடைய கூட்டத்தில் சேர்த்துருவானாக. நான் என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயா, என்னுடைய குற்றக்குறைகளை மன்னித்துவாயா, கண்மணியான தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயா, கண்ணியமான உஸ்தாத்மார்களை மக்கள் செய்வாயா, என்னுடைய மாணவர்களை கபூல் செய்து கொள்வாயா, பிள்ளை குட்டிகளை சாலியானவர்கள் ஆக்கிடுவாயா, நான் என்னுடைய மனைவி மக்களுக்கு நீ பறக்க செய்வாயா, இந்த உலகத்திலே ஆகரங்களை சிறப்பாக்கிடுவாயா, நான் இஸ்லாத்தை முஸ்லிம்களை பாதுகாத்துடுவாயா, வரக்கூடிய ரமலானை சரியாக பயன்படுத்தக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்துடுவாயா. அவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அலா இஹ்சானி والشكر له على توفيقه وامتنانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشانه، وأشهد أن سيدنا محمدا عبد الله ورسوله الداعي إلى رضوانه. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وتباعه. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وقال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركة: يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة قبل أن تشتغلوا عنها حرما ناغلا وموتا خالصا ومرضا حابسا وتسبيحا موليا. وصلوا الذي بينكم وبين ربكم تسعدوا، وأكثروا الصدقة في السر والعلانية، توجدوا وتحمدوا وترزقوا وتنصروا، وتجبروا وأمروا بالمعروف تحسبوا، وانهوا عن المنكر تنصروا. أيها الناس إن أكيسكم أكثركم ذكرا للموت وأكرمكم أحسنكم استعدادا له. ألا وإن من علامات العقل التجافي عن دار الغرور والإنابة إلى دار الخلود والزود لسكن القبور والتاهب ليوم النشور. والله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين وبقوله يهتدي المهتدون. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهد به وكفر. وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه ما اتصلت به عين بنظر. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله والمواظبة على ذكر الله. على خير الكلام كلام الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وأشرف الحديث ذكر الله، وأحسن القصص هذا القرآن، وخير الأمور عوازمها، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. من أطاع الله ورسوله فقد رشد واهتدى، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. إن الله تعالى أمركم أمرا عميما بدا فيه بنفسه تعظيما، وثنى بملائكته المصفية بقدسه تكريما، وثلث بكم أيها المؤمنون حيث قال مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله الأطهار وأصحابه الأخيار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. اللهم امطر شعابيب رضوانك على السابقين الأولين
من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان، خصوصا على الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق صاحب رسول الله في الغار، وعمر الفاروق قام من أساس الكفار، وعثمان ذي النورين كامل الحياء والوقار، وعلي بن مرتضى أسد الله الجبار رضي الله تعالى عنهم، وعلى الإمامين الهمامين السعيدين الشهيدين الكريمين الفاضلين المتفضلين أبي محمد الحسن وأبي عبد الله الحسين رضي الله تعالى عنهما، وعلى أمهما سيدة النساء فاطمة الزهراء رضي الله تعالى عنها، وعلى أميه المكرمين بين الناس من الرجس واللدناس أبي أمارة الحمزة وأبي الفضل العباس رضي الله تعالى عنهما. أولئك حزب الله، ألا إن حزب الله هم المفلحون. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أيد الإسلام وأنصاره وأذل الشرك وأسراره. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأكبر، والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله.